இப்போ மாலி தொட்டிக்கு தான் தண்ணி மாற்ற போகிறோம். வாங்க தண்ணி மாற்றோம். நான் புதுசாக ஒரு சைஃபன் வாங்கியிருந்தேன். அந்த சைஃபனில் தான் இப்போ தண்ணி இறக்க போகிறோம் ஃபுல்லாக. வாங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கணும். இதில் அடியில் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக முக்கிக்கணும். 50-50 தண்ணி மாற்ற போகிறோம். இது மேலே அடியில் போட்டாச்சு. இதை அமுக்கிடணும். இப்போ வரும் வயசு வர ஆரம்பிச்சு தண்ணி வர ஆரம்பிச்சிட்டா வயசு தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு வயசு எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கணும். இதுலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஒரு நல்ல மாலியும் குட்டி அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குல்ல மாலி குட்டியும். தண்ணி கொஞ்சம் இறக்கியாச்சு. கீழே இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் இதை வச்சு அப்படியே இழுத்தோம்னா வந்துடும். வாங்க எடுத்துருக்கோம். இழுத்துரும் எல்லாத்தையும் வந்து இங்கே ரொம்ப அழுக்காக இருக்குது. டஸ்ட்டாக இல்லாமல் வந்துட்டு கைஸ் வந்துட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வருங்க. ஸ்னெயில் அதிகமாக வந்துருக்கு கைஸ். ஸ்னெயில் தான் அங்கே வருங்க. ஸ்னெயிலை பாருங்க கைஸ். எல்லாமும் இது ஏன் எடுக்க வருது. இதே அதிகமாக பிடிக்க வீடாக கொஞ்சம் அழகாக இருக்குது. அப்படியே எடுத்து தண்ணி போகிறோம் கைஸ். இங்கே வருங்க கைஸ். இல்லை ஃபஸ்ட்லையும் எடுத்தாச்சு. நம்ம மாடியில் வச்சுருந்தது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு ட்ராகன் ஃப்ளை இருக்குது பாருங்க. அது எவ்வளோ இங்கே வருங்க. ட்ராகன் ஃப்ளையாக இருக்குது பாருங்க. அது ஏன் இருக்குங்க இந்த ஓடு வருங்க. எல்லாமே அதிகமாக இங்கே வரும். எல்லாம் பெருசு பெருசாகவே இருக்குது. அதுதான் கொஞ்சம் மாடியில் வளர்க்குறது தான் அதுதான் ப்ராப்ளம்ஸ். நம்ம போடுற குட்டி எல்லாத்தையும் அது தின்றோம். எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ தண்ணி வந்துட்டு மீன் எதுவுமே நம்ம பிடிக்கிறது இல்லை. அப்படியே மீன் தான் இருக்கும். அழுக்காக தான் எடுத்துக்கிட்டுருக்கோம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்க. ஃபாக்ஸ்டைல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபாக்ஸ்டைல் உள்ளே தான் இந்த பூச்சி இருக்குது பாருங்க. கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது சின்னதாக இருக்கும் வயசு. இது சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அவ்வளோ பிடிச்சி வந்துடுங்க. எவ்வளோ பிடிச்சி வந்துருக்குன்னு ஏன்னா நம்ம தூக்கி சொல்லி கிட்டத்தட்ட இல்லை அழுக்கையும் எடுத்தாச்சு கைஸ். எடுத்து அழுக்கையும் அடியில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் பொறுமையாக தான் வரும். பாருங்க இப்போ தண்ணி தான் ஏற்ற போகிறோம் கைஸ். வாங்க கைஸ். அழுக்கு எடுத்தாச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவு சைஃபனை வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி டாப்பு பண்ணிப்போம். வாங்க இவ்வளவு தண்ணி டாப்பு பண்ணி வச்சுப்போம். வாங்க இப்போ தண்ணி தான் ஏற்ற வரோங்க. வாங்க கைஸ் ஏற்றிட்டோம். அப்படியே ஓரமாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாது. தண்ணி இந்த ஓரமாக கொடுக்கணும். அப்போ தான் மீன் அடிபடாமல் இருக்கும். அப்படியே ஏறிட்டு இருக்கோம் வச்சுருந்தோம். ஏறிட்டுருக்கு. நல்லாவே இப்போ ஏறிட்டுருக்கு. அதிகமாகவே ஃபுல்லாகட்டும் கைஸ். புது தண்ணி வந்துட்டுன்னு எவ்வளோ சந்தோஷமாக குட்டியாக ஏற்று வருது பாருங்க கைஸ். எல்லாம் பெரிய எல்லாமும் அடல்ட் எல்லாமும் கீழே கிடக்கு. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அடல்ட் எதையுமே பிடிக்க முடியாது. வரும் கைஸ். கொஞ்சம் ஓரளவு தண்ணி ஃபுல்லாகிட்டேன். இப்போ ஃபாக்ஸ்டைல் இது உள்ள தள்ளி விட போகிறோம். இது உள்ள ஃபாக்ஸ்டைல் போடுவோம். போட்டாச்சு கைஸ். தண்ணி ஃபுல்லாகனா எவ்வளோ குட்டி வந்துடும். மேலே நிற்க வருங்க கைஸ். அதிக குட்டி எல்லாமே மேலே வந்துட்டு கைஸ். வாங்க இப்போ கல் உப்பு போடுவோம்.
கல்லுப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுப்போம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தாங்க. மெடிசன் போடுவாங்க. இந்த மெடிசன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க கைஸ் போடுவேன். இந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி போடுவோம். ஊற்றுவோம் கைஸ்.